ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி எங்கள் ஊரில் கரண்ட்டே இல்லை. 4 மணிக்கு போன கரண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வரல. மாடியிலலாம் போய் உட்காந்து வந்துட்டோம், இன்னும் கரண்ட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். மங்களம் மங்களம் கணேசம் மங்களம் மங்களம். ஒரே இருட்டாக இருக்குது எங்கேயுமே. ரிஷப் மாடியில் கொஞ்ச நேரம் தூங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். காற்று சில்லுன்னு அடிக்குதா, உடம்பு சரியில்லாமல் போகும்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். காற்று புயல் காற்று மாதிரி அடிக்குது. ஓனர் வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்குது போல், போட்டிருக்காங்க இன்வெர்ட்டர். எப்போ வரும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அடிக்கடி கரண்ட்டு போகுது ரிஷப் டேடி? ஏன் அடிக்கடி கரண்ட்டு போகுது? ஹலோ, ஏன் அடிக்கடி கரண்ட்டு போகுது ரிஷப் டேடி? ஏன் அடிக்கடி கரண்ட்டு போகுது? காற்று வருது அதனாலயா? என்னமோ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. ரிப்பேர் பண்ணுறாங்களா? ஓகே. ரிஷப் குட்டி எழுந்திரிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே இருட்டாக இருக்குது. இப்போ தான் மாடியிலேருந்து வந்தோம். மாடியில் ஒரே ஜில்லுன்னு காற்று வந்துருச்சா, கீழே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இருட்டாக ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் வர மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை. அதனால் விளக்கேற்றலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். விளக்கு இருக்கு. விளக்கேற்றி வெளிச்சம் வர வைக்கலான் இருக்கேன். இருங்க. விளக்கு ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே தெரில, இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது வீடு. ஆமாம், கரண்ட் வர மாதிரி தெரியலையே ஒன்றுமே. என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நேபாளியில் பேசாதீங்க, தமிழில் பேசுங்க. காலையில் மாதிரி கரண்ட் போகும் வரும் மாதிரி இருக்கீங்க. தெரியல, என்ன திரும்ப சொல்லுங்கள். கரண்ட் காலையில் மாதிரி போகும் வரும். ஆமாம், ஒரு 2 மணிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்குது. 1 மினிட் போகும், ½ நேரம் இருக்கும். 1 மினிட் வரும், ½ நேரம் இருக்கும். இங்கே பாருங்கள், ரிஷப் குட்டி காமிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்க்கு ஒரே வேர்க்குது, இருந்தாலும் ஜாலியாக இருக்கான். உள்ளே உட்கார முடியல ஃப்ரெண்ட்ஸ். மேலே மாடிக்கு மேலே போனால் காற்று அப்படி ஜில்லுன்னு அடிக்குது. விளக்கேற்றி கொஞ்சம் வீடு வெளிச்சமாக இருக்குது. கரண்ட்டு வர மாதிரி தெரில ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் வருது, உடனே கரண்ட்டு போயிடுது. நடுவில் வருது, உடனே கரண்ட்டு போயிடுது. ஓரளவு உள்ளே வெளிச்சமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், விளக்கு எவ்வளோ அழகாக எரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் யார் விளக்கு பொருத்தி வச்சு படிச்சிங்க இருந்தீங்க நைட்டுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இருந்திருக்கேன். இருங்க, ரிஷப் டேடி கேட்கலாம். நாங்கள் இருந்த வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சேலத்தில் இருந்தோம். சேலத்தில் வீடு தனியாக யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டு சைடு கரண்ட்டு லைனே கிடையாது. அப்போ நாங்கள் விளக்கு மட்டும் யூஸ் பண்ணி இருந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி லைஃப்பில் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சேலம் சைடு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் மம்மி ஆடு கோழி எல்லாம் வளர்த்தாங்க. ரிஷப் டேடி கேட்கலாமா? நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து
இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்லி விளக்கு மட்டும் இது பண்ணி வாழ்ந்துருக்கீங்களா? லைட் இல்லாமல் ஒன்லி விளக்கு மட்டும் இருந்திருக்கீங்களா? வாழ்ந்துருக்கீங்களா? எங்கே? நேபாளில். 2 வருஷம் 5-6 வருஷம் இதே மாதிரி விளக்கு மட்டும் பொருத்தி வச்சு வாழ்ந்துருக்கேன். இந்த மாதிரி இல்லையா? இதை என்ன சொல்லுதா? உதா இருக்குன்னா முட்டி தெரியல தமிழ் என்ன சொல்லுதா? மண்ணெண்ணெய். ஆமாம் மண்ணெண்ணெய் போட்டு இது மாதிரி பொருத்தி அது மாதிரி நாங்களும் வாழ்ந்துருக்கோம். ஒரு வருஷம் 2 வருஷம் இங்கே படுக்கதா இதே மாதிரி படித்தார். ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து மலைப்பகுதியில் வாழ்ந்தவர். அங்கே வந்து கரண்ட் போகிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம். இல்லையா? அப்படியா? கரண்ட் இல்லாமல் இப்படி விளக்கு வச்சு சோலார் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நேபாள் மலைப்பகுதியில் சில இடத்துலலாம் கரண்ட் வந்துருச்சு, சில இடத்துல இன்னும் வரல. இப்போ 2-3 வருஷம் ஃபுல்லாக இதே மாதிரி इधर हमारे वन नेपाल लकड़ी की बंदा कुच्ची वन इधर जास्ती जलदा इधर वन इधर मारी नाइट ले पड़ता फ्रेंड्स நேபாளில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குச்சி வந்து எரியும், விளக்கு மாதிரியே எரியும். அதை இப்படி பற்ற வச்சு இன்னொரு விளக்கு அடுப்பு கூட பற்ற வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கண்டினியூவாக அந்த குச்சி வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், விளக்கு மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை சொல்கிறாரு. அது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நேபாளில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குச்சி வச்சு கூட நாங்கள் படிச்சிருக்கோம், வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உக்காந்துருக்கோம் குத்துக்கல்ல மாதிரி. நினைக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே உட்காந்து வருமானு ஒரு ஆசை. ஆனால் வருமா தான் தெரில. இவரோட மொபைலே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்ட்டு இவர் கவலையாக இருக்கார். என்னோட மொபைல் இன்னும் ஆகலை. என்னோட ஐயோ எனக்கு 37% தான் இருக்குது சார்ஜு. 37% தான் இருக்குது. என்னோட புது மொபைல் தான். நான் இப்போது 80 வாட்ஸ் சார்ஜரு, 6000 பேட்ரி பேக்கப். அதனால் சீக்கிரமாக தீராது ஃப்ரெண்ட்ஸ். இவரோட மொபைல் பழைய மொபைல், அதனால் சீக்கிரமாக பேட்ரி சார்ஜ் தீர்ந்துருச்சு போல். என்ன வருமா வராதா ரிசப்ட் டாடி? கேட்டுட்டு வாங்க போங்க, 2 பேரும் போங்க. பிளேயிங் ஆரம்பிச்சிட்டா ரிசப். கைத்தட்டு அதுக்கு வேற. ஐயோ வாவ், இவனுக்கு என்ன ஹாப்பி. சுற்றுனா சுற்றிட்டேன் பாருங்க அப்படின்னா. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சப்பாத்திலாம் ஒன்றும் செய்யலை, சாப்பாடு வடிச்சிருக்கோம். இங்கே வந்து உருளைக்கிழங்கு புடலங்காய் குழம்பு மாதிரி செய்ய போகிறோம். இங்கே வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் இல்லை, மொபைலையும் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. கரண்ட் வரல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மழை வந்துருச்சு. லேசாக மழை தூருது, காற்று ஜில்லுன்னு அடிக்குது. வாட்டர் குடிப்பான், நிறையா வாட்டர் குடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாட்டர் குடிக்க வந்திருக்கான். வாட்டரும் குடிச்சிட்டான். மழை வர சவுண்டு கேட்குதா? மழை வருது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கரண்ட் வர மாட்டேங்குது. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருட்டில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், தெரில ஃப்ரெண்ட்ஸ். ரிசப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவு சாப்பிட்டான், எல்லாம் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாடிலாம் நல்லா க்ளீன் பண்ணி இன்னொரு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டாச்சு. ரிசப் காமிங்க, ரிசப் குட்டி.
தூங்குற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப். கரண்ட் வரனால யாருக்கும் தூக்கம் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.